வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் க்ரோ எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் 15 மோஸ்ட் சர்ச்ட் ஸ்டாக்ஸ் இன் 2026 ஆஸ் ஆன் டேட். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 15 ஸ்டாக்ஸ் என்னென்ன, இதை வந்து நம்ம இப்போ கன்சிடர் பண்ணலாமா, வேல்யூவேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குது, எப்போ என்ட்ரு ஆகணும், இப்போ இருக்கிற டைம் பீரியடில் இந்த ஸ்டாக் வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் சில ஸ்டாக்ஸை நீங்களுமே ஆல்ரெடி கன்சிடரும் பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை சர்ச்சும் பண்ணியிருந்திருக்கலாம். வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாம் இந்த என்டையர் வீடியோமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி மட்டும்தான் எடுக்கிறோம். நாம் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ 15 ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாக்காக இருக்கிறது மேக்னஸ் ஸ்டீல். இது ஒரு ஸ்டீல் கம்பெனி. ஸோ ஓவரால் 4 மெட்ரிக்ஸில் நம்ம எவாலுவேட் பண்ண போகிறோம்: குவாலிட்டி, வேல்யூ அண்ட் ட்ரெண்டு, பொசிஷனிங். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் எடுத்திருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் 4க்கு. ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட் கேப் பொறுத்த வரைக்கும் 11K crore மார்க்கெட் கேப்பாக இருக்குது இந்த கம்பெனி. பிஇ வந்து 246 இருக்குது, இண்டஸ்ட்ரியல் பிஇ 27. ஆல்ரெடி இது ரொம்ப 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 ஓவர்லி ப்ரைஸ்டு, சூப்பர் எக்ஸ்பென்சிவ் கம்பேர்ட் டு பியர்ஸ். ஆர்ஓஇ அண்ட் ஆர்ஓசிஇ உண்மைக்குமே பெட்டராக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆர்ஓசிஇ பொறுத்த வரைக்கும் 170.7% தராங்க. அதனால தான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த ஸ்டாக் ஓவர் பாட் ஜோனை ஆல்ரெடி போயிருச்சு. இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரி இந்த ஸ்டாக்ல பண்ண முடியாது. பட் ஃப்ரம் அன் அதர் பெர்ஸ்பெக்டிவ், குவாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் மோசமாக தான் இருக்குது. ஏன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பெர் மார்ஜின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமான சுச்சுவேஷனில் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோவுமே 0.5 இருக்குது. ஸோ என்னதான் இந்த வேல்யூவேஷனுக்கு கம்பேர் பண்ணும்போது 0.5ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. டிவிடெண்ட் ஈல்டு வந்து 0. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம். டிப்ஸ் மியூசிக்கு, ஸோ இது வந்து ஒரு மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் கம்பெனி. ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 4/4. பிஇ வந்து இண்டஸ்ட்ரியல் பிஇ 37, இதோட கரண்ட் பிஇ 38. ஸோ ஆல்மோஸ்ட் ஆன் ஓவரால் ஓகேவா இருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 0.02, ரொம்ப நெக்லிஜிபிள், இக்னோர் பண்ணிடலாம். ஸோ பிஇ பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேவா இருக்கு. ஆர்ஓஇ வந்து ஆர்ஓசிஇ 122.17% இருக்கு. ஸோ நல்ல மார்ஜின் பண்றாங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினுமே 73.44% இருக்கு. இது உண்மைக்குமே ரொம்ப ஹியூஜ். 15% 20% தான் டார்கெட். பட் அதையும் தாண்டி கண்ணாபண்ணான்னு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் இந்த ஸ்டாக் வந்து வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, குவாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ, பொசிஷனிங் எல்லாமே நல்லாவே தான் இருக்குன்னு சொல்லணும். ஒரே ஒரு கேட்ச் மட்டும், 52 வீக் ஹையான 718க்கு 10% தான் லோவராக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் இன்னும் ட்ராப் ஆகும்போது கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி இது எல்லாமே பெட்டரான வேல்யூவேஷனில் தான் இருக்கு. ஐசிஐசியோட ஏஎம்சி பொறுத்த வரைக்கும் இது ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இண்டஸ்ட்ரி பிஇ 30, ஸ்டாக்கோட பிஇ வந்து 47. பிஇ ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. பட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0. ஸோ அந்த வகையில் இது ஒரு பெட்டரான இருக்கு. ஸோ ஆர்ஓஇ அண்ட் ஆர்ஓசிஇ அண்ட் ஓபிஎம் வந்து பெட்டராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். 74.49% ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பண்றாங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட் வேரியன்ஸுமே 10% மேலே தான் இருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்டா 763 crores கிட்ட மேக் பண்ணிருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டா 0.4% தராங்க. ஸ்டாக் வந்து 52 வீக் லோல இருந்து 89% ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல கன்சிடர் பண்றது பிஇ ஜாஸ்தியா இருக்கிறதுனால. ஸோ இது கொஞ்சம் விழும்போது நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா பொசிஷனிங், ட்ரெண்ட் அண்ட் குவாலிட்டி இந்த ஸ்டாக்குக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு 2500ங்கிற ரேஞ்ச் வரும்போது ஒரு அருமையான ஃப்ரெஷ் என்ட்ரிக்கான ஜோனா இருக்கு. நெஸ்லே இந்தியா பொறுத்த வரைக்கும் இது ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி. ஸ்டாக் பி 79ல இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஆன 52 கம்பேர் பண்ணும்போது. டெப்ட் ஈக்விட்டி நெக்லிஜிபிளா இருக்கு. ஸோ பிஇ பாயிண்ட் ஆஃப் வியூல வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 22%, ஆர்ஓசிஇ 84% இருக்கு. ஸோ ஓரளவு இந்த நம்பர்ஸ் இதுக்கு பெட்டரா தான் இருக்குன்னு சொல்லணும். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸா மட்டுமே குவார்டர் ஆன் குவார்டர் 1140 crore கிட்ட மேக் பண்றாங்க. நல்ல ஒரு கேஷ் ரிச்சான கம்பெனி. பட் வேல்யூவேஷன் கரண்டா ஹையா இருக்கு. இப்போதைக்கு ஃப்ரெஷ் என்ட்ரியும் அக்யூமுலேஷனும் கன்சிடர் பண்ண வேண்டாம். வெயிட் பண்ணி பார்த்து ஸ்டாக் கொஞ்சம் விழும்போது கன்சிடர் பண்ணலாம். ஜிஇ பவர் இது ஒரு கேபிட்டல் குட்ஸ் கம்பெனி. பிஇ வந்து 13.39 தான் இருக்கு. ஈக்விட்டி வந்து டெப்ட் டு ஈக்விட்டி 0.03, நெக்லிஜிபிள். ஆர்ஓசிஇ 79%, ஓபிஎம் 20% இருக்கு. இது ஒரு நல்ல நம்பர்ஸ் தான் சொல்லணும். நெட் ப்ராஃபிட் பெர் குவார்டர் பொறுத்த வரைக்கும் 113 கோடி கிட்ட பண்ணிருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்ட் மட்டும் 0. டிவிடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை கன்சிடர் பண்ண முடியாது. பட் குவாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ, வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ட்ரெண்ட் அண்ட் பொசிஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாமே பெட்டராகவே மெட்ரிக்ஸ் இருக்கு. தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு இப்போ சஜஸ்ட் பண்ணாததுக்கு ஒரே ஒரு ரீசன், 52 வீக் ஹையை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஹையர் வேல்யூவேஷன்ல நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். ஒரு மிட் ரேஞ்சுக்கு வரும்போது கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். ஸ்டாக் கரண்டா ஓவர் பாட் ஜோனை நோக்கி போயிட்டு, பட் வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் வந்து பெட்டரா இருக்கு. ஸோ நீங்க ரிஸ்க் எடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா இப்போ கூட என்டர் பண்ணலாம்.
ஸோ எம்சிஎக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது மல்டி காமெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச், ஒரு இது எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி. ஸோ இது வந்து கரண்டாக டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0, ஸ்டாக்கும் இண்டஸ்ட்ரியல் பிஇயுமே ஆல்மோஸ்ட் சேம் 64.94 கிட்ட இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல கம்மியாச்சுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் ஆன் பார் வித் ரெஸ்பெக்ட் டு வேல்யூவேஷன். ஓபிஎம் 71% இருக்கு, இது ஒரு பெட்டரான மெட்ரிக்ஸ். நெட் குவார்டர்லி ப்ராஃபிட்டா 529 கோடி பண்ணியிருக்காங்க ஓவரால். ஸ்டாக் ஆல்ரெடி 52 வீக் ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பொசிஷனிங் பாயிண்ட் ஆஃப் வியூல கீழே விழும்போது கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். ஏன்னா 52 வீக் ஹை ஆல்மோஸ்ட் 99% கிட்ட வந்துருச்சு. ஸோ இந்த டைம்ல இதை கன்சிடர் பண்ணீங்கன்னா ஈவன் ஸ்மால் கரெக்ஷன்ஸ் உங்களுக்கு பேடா முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போர்ட் பிரைஸ் எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. மேக்னா இன்ஃப்ராகாம், ஸோ இது வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியோட கரண்ட் பி வந்து 213. ஸோ எக்ஸ்பென்சிவ் 8.2 டைம்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் கம்பேர்ட் டு இண்டஸ்ட்ரியல் பியர்ஸ். வெல் லெஃப்ட் இப்போதைக்கு இந்த கம்பெனிக்குள்ள போக வேண்டாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லாஸ்டா நெட் குவார்டர்லி சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மேக் பண்ணியிருக்காங்க, -72%. குவார்டர் ஆன் குவார்டர் சேல்ஸும் -15% இருக்கு. ஸோ இந்த வேல்யூவேஷன்ஸ்ல இந்த கம்பெனி கூடிய சீக்கிரம் டிராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தி இருக்கு. ஸோ இது டிராப் ஆகி இதோட வேல்யூவேஷன் நம்பர்ஸ் எல்லாமே மேட்ச் பண்ணும்போது நம்ம இதுக்குள்ள என்ட்ரு ஆகலாம். ஒரு ரெண்டு பாசிட்டிவான நியூஸாக பார்க்கறது, ஆர்ஓசிஇ 70% இருக்கு, ஓபிஎம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 28% இருக்கு. ஸோ இந்த கம்பெனியில் என்னோட டேக் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருக்குன்னு சொல்லுவேன். குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட் டிக்ளைன் ஆகிட்டு வருது. பட் ஓவரால் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மெட்ரிக்ஸ் லைக் ஆப்ரேட்டிங் மெட்ரிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கு. வேல்யூவேஷன் டிராப் ஆகும்போது இந்த நம்பர்ஸ் எப்படி ஃபிட் ஆகுதுன்னு பார்த்துட்டு கன்சிடர் பண்ணலாமா வேணாமாங்கிற டிசிஷன் எடுக்கலாம். ஈசாப் இந்தியா, இது ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி. 101K crore மார்க்கெட் கேப் உள்ள ஒரு கம்பெனி. இண்டஸ்ட்ரியல் பிஇ 25, ஸ்டாக்கோட பிஇ 51, டெப்ட் ஈக்விட்டி வந்து 0.1%. அது ரொம்பவே கம்மி. பட் ஸ்டாக் ஆல்ரெடி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஜோன் போயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஓவர்பாட் ஜோனையும் நோக்கி போய்விட்டது. குவாலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவும் ட்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பொசிஷனிங் பாயிண்ட் ஆஃப் வியூ பாஸ் பண்ணியிருந்தாலும் வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ இது ஓவர் வேல்யூட் கம்பெனியா இருக்கு, இப்போதைக்குள்ள என்டர் ஆக வேண்டாம். ஹிந்துஸ்தான் ஜிங்க் இண்டஸ்ட்ரி பிஇ 59, ஸ்டாக் பிஇ 19. ஸோ வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே அருமையா இருக்கு. அண்ட் மெட்டல்ஸ் ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ஜோன்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தியாகவே இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் ரோட் மேப்புமே அலுமினியம், ஜிங்க் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல குறிப்பாக அலுமினியமுக்கு ஒரு டீட்டெயிலான ரோட் மேப்பே இருக்கு இவி செக்டர்னால. ஆர்ஓசிஇ வந்து 69%, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினாவும் 53% இருக்கு. நெட் ப்ராஃபிட் குவார்டர் வந்து 4997 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. எல்லா மெட்ரிக்ஸும் பெட்டரா இருக்கு. 52 வீக் ஹைல இருந்து 23% கிட்ட கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ் என்ட்ரிக்கும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் ரொம்ப அக்யூமுலேட் பண்ணி பல்க் பையிங் போறீங்கன்னா ஸ்டாக் இன்னும் விழுகும்போது கன்சிடர் பண்ணலாம். ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு இது ஒரு தாராளமான ஸ்டாக் தான். கொஞ்சம் வெயிட் பண்ணி, கொஞ்சம் லாங் டேர்ம் வெயிட் பண்ணி, ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் பெட்டராகவே இருக்கும். சீமென்ஸ் எனர்ஜி ஓவரால் வந்து 3086 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியல் பிஇ வந்து 39, ஸ்டாக்கோட பிஇ 81. ஸோ ரொம்ப ஜாஸ்தி. டெப்ட் ஈக்விட்டி 0.04, அது நம்ம இக்னோர் பண்ணிடலாம், ரொம்பவே கம்மி தான். ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ மெட்ரிக்ஸ் வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கு. ஸ்டாக்கோட பிஇ தவிர மீதி எல்லாமே ரொம்ப அட்ராக்டிபிளான மெட்ரிக்ஸ் தான் இருக்கு. ஹைலி ஓவர் பிரைஸ்ட். இப்போதைக்கு இதுக்குள்ள என்டர் ஆக வேண்டாம், ஃப்ரெஷ் என்ட்ரிக்கும் சரி அக்யூமுலேஷனுக்கும் சரி. நின்டெக் சிஸ்டம்ஸ், இது ஒரு ஐடி சர்வீஸ் கம்பெனி. இண்டஸ்ட்ரியல் பிஇ 20, ஸ்டாக்கோட பிஇ 36. ஸோ ஐடி சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஈவன் லார்ஜ் கேப் ஃபண்டுமே இப்போ ஒரு அட்ராக்டிவான பிஇ ரேஞ்சில் இருக்கு. அதை கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். இப்போதைக்கு இந்த மாதிரியான கம்பெனிஸ்குள்ள போகாம இருக்கிறது நல்லது. ஏன்னா இதோட மார்க்கெட் கேப்பே 11K crore தான். இது வந்து ஒரு ஸ்மால் டு மிட் கேப் கம்பெனி தான். இதுக்குள்ள என்டர் ஆக வேண்டாம். வேல்யூவேஷனுமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதுதான் இந்த மெட்ரிக்ஸும் சொல்லுது. அண்ட் மார்க்கெட் பொசிஷனிங் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே ஆல்ரெடி 98% கிட்ட 52 வீக் லோல இருந்து 52 வீக் ஹையை நோக்கி போயிருச்சு. இப்போதைக்கு இதுக்குள்ள என்டர் ஆனீங்கன்னா அது ஒரு பேடான முடிவாக தான் இருக்கும். இங்கர்சால் ரேண்டு, இது ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி. 139,000 கோடி மார்க்கெட் கேப் உள்ள கம்பெனி. இண்டஸ்ட்ரியல் பிஇ 36, ஸ்டாக் பிஇ வந்து 50. ஸோ இப்போதைக்கு இது வந்து ஓவர் பிரைஸ்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆல்மோஸ்ட் டெப்ட் ஈக்விட்டி 0.02. பட் இண்டஸ்ட்ரியல் பிஇ வந்து நிறைய பேர் இது பார்க்கறது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க 50ங்கிற பிஇ வந்து ஓகேன்ட்டு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓவரால் ஹைலி வேல்யூட் அண்ட் ஹைலி ஓவர் வேல்யூட் ஸ்டாக் தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் 52 வீக் லோல இருந்து பவுன்ஸ் ஆகி 96% கிட்ட போயிருச்சு 52 வீக் ஹைக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள இதுக்குள்ள என்டர் ஆகாம இருக்கிறது பெட்ரு. ஸ்டாக் வந்து கொஞ்சம் விழுந்து பிஇ கரெக்ட் ஆகும்போது நம்ம இது என்டர் ஆனால் பெட்டராகவே இருக்கும்.
பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் பிஇ 64, ஸ்டாக்கோட பிஇ 65. ஆல்மோஸ்ட் பிஇ பாயிண்ட் ஆஃப் வியூல பவுண்டரி கிளியர் பண்ணிருச்சுன்னு தான் சொல்லுவேன். ஓபிஎம் வந்து 63.69%, ரொம்பவே அருமையான மெட்ரிக்ஸ். ஆர்ஓசி 58%, இதுவுமே ரொம்ப அருமையான மெட்ரிக்ஸ். ஸோ ஓவரால் குவார்டர் ஆன் குவார்டர் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் 84% கிட்ட பண்றாங்க. நெட் ப்ராஃபிட் குவார்டர் பொறுத்த வரைக்கும் 795 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டாக் வந்து 52 வீக் ஹையான 4000 கிட்ட, ஆல்மோஸ்ட் 4084 கிட்ட ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிருச்சு. இப்போதைக்கு இதுக்குள்ள என்டர் ஆகுனா அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன்னா 52 வீக் ஹைல எந்த ஸ்டாக்குமே நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா சப்போர்ட் ஜோன் பெட்டரா இருந்துச்சா இது நியூ 52 வீக் ஹை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அது கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு தான் ஜாஸ்தியா இருக்கு ப்ராஃபிட் புக்கிங்னால. ஆனந்த் ரத்தி வெல்த், ஸோ இது ஒரு வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. 297,000 கோடி கிட்ட மேனேஜ் பண்றாங்க. ஸ்டாக்கோட பி வந்து 76, ஓவர்லி காஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும். ஓபிஎம் ஆர்ஓசி பெட்டரான நம்பர்ஸ் இருந்தா கூட ஸ்டாக்குமே ஆல்மோஸ்ட் 96% ஆஃப் 52 வீக் ஹை கிட்ட நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற பொசிஷன்ல இதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் நடந்துச்சுனாலுமே இது நமக்கு ஒரு மேஜர் செட்பேக் நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் மெட்ரிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்டாக் வந்து பெட்டரா இருக்கு. ஃப்ரெஷ் என்ட்ரி கன்சிடர் பண்றீங்கன்னா பிஇ வந்து கொஞ்சம் கரெக்டாகி 50 இல்லை 40 கிட்ட வந்துச்சுன்னா அட்ராக்டிவா இருக்கும். அட்லீஸ்ட் 50 வரும்போதாச்சும் நீங்க 1-2ங்கிற மாதிரி ஃப்ரெஷ் என்ட்ரி கன்சிடர் பண்ணுங்க. டென்கோ கிளீன், இது ஒரு ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனி. 243,000 கோடி கிட்ட இருக்கிற கம்பெனி. இண்டஸ்ட்ரி பிஇ 27, ஸ்டாக் பிஇ 43. ஸோ ஆல்ரெடி வந்து ஓவர் பிரைஸ்ட நோக்கி போயிருச்சு. இப்போதைக்கு இதுக்குள்ள என்டர் ஆகிறது ஒரு நல்ல முடிவா இருக்காது. பட் இது வந்து ஃப்ரம் இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூ இது ஒரு நல்ல மார்ஜின் இருக்கிற நல்ல ஒரு பொசிஷன் இருக்கிற கம்பெனி தான். ஆப்ரேட்டிங் மார்ஜின் பொறுத்த வரைக்கும் 16.67% கிட்ட இருக்கு. ஆர்ஓசி 57.3% இருக்கு. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் சேல்ஸ் வந்து 14%, குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட்டா 10% தராங்க. ஸோ டிவிடெண்டா வந்து இந்த ஸ்டாக் வந்து டிவிடெண்டா இந்த ஸ்டாக் வந்து எதுவுமே பெருசா கன்சிடர் பண்றது இல்லை. இப்ப இருக்கிற வேல்யூவேஷன்ல இந்த ஸ்டாக்குள்ள என்டர் ஆக வேண்டாம். ஸோ ஓவரால் சம்மரி பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டாக் கன்சிடர் பண்ணலாம், எது வந்து வேணாங்கிற மாதிரி நீங்க லிஸ்ட்ல இருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இன்னைக்கு பார்த்த எல்லா ஸ்டாக்குமே கொஞ்சம் ஓவர்லி பிரைஸா தான் இருக்கு. ரைட் வேல்யூவேஷனுக்குள்ள என்டர் ஆனீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஹிந்துஸ்தான் ஜிங்க் வந்து கம்பேரிட்டிவ்லி என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிக்கா இருக்கும்னு தான் சொல்லுவேன். இப்போதைக்கு கொஞ்சம் 1-2 என்டர் பண்றதுக்கு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்பர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பத்தி தெரிஞ்சுக்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.